ஓகே, யாரெல்லாம் முதல்வன் படம் பார்த்திருக்கீங்க? பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வராகிற வாய்ப்பு உங்கள யாரோ ஒருத்தர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த 24 ஹவர்ஸ் நீங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எந்த விஷயத்தை மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? யார் உங்களை அடுத்த சிஎம்? உங்க சைடுல யார் அடுத்த சிஎம்? தம்பி நீங்க வாங்கப்பா. அகிலா, நாங்க ரெடியா இருக்கோம். நானே ரெடி தான். ஆக்சுவலா நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் மாணவர்கள் என்ன சொல்றாங்க கேட்போம். சோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல. சோ ஒரு நாள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா உங்களால என்னென்ன விஷயங்களை கொண்டு வர முடியும், என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு என்னென்ன விஷயங்களை மாத்தணும்னு நினைப்பீங்க நீங்க? கல்வி கடன்லாம் தமிழ்நாட்டுல வந்து நிறைய கடன்லாம் இருக்கு. கல்வி கடன்லாம் நிறைய இருக்கு. அந்த கல்வி கடன்லாம் ரத்து பண்ணலாம். ஏன் கல்வி கடன் ஒரு சைடுல மாத்தலாம்ல? ஒரு சைடுல மாத்திர முடியுமா? மாத்தலாம்ல. அப்புறம் நிறைய பேர் படிக்க முடியாம இருக்கவங்களும் நல்ல வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்கலாம். அந்த சைன் மூலியமா நிறைய உங்களுக்கு கல்வி கடனை இது பண்ணலாம் சொல்லிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் செய்யலாம் சொல்றாங்க. இருந்தாலும் இன்னொரு தம்பி இருக்காரு பேசுறதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க சைடுல வந்து சிங்க பெண்கள்லாம் ரொம்ப ரெடியா இருக்காங்க. நாங்க மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பேசுங்க. எல்லா பாலிடிக்ஸும் ஃபர்ஸ்ட் அதை தந்தோம் இதை தந்தோம் அந்த இலவசம் தந்தோம் இந்த இலவசம் தந்தோன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தந்தாங்களா? அதையும் மாத்தணும். நல்ல பாயிண்ட் இல்ல ஆக்சுவலா அது. எல்லாரும் அதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா? யா ப்ளீஸ். நல்ல பாயிண்ட் அது. பாதுகாப்பான ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாத்துவோம் அப்படின்னு நீங்க அதுக்கு என்ன ஐடியா? அப்படிங்களா? இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மேட்டர் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கம் ஆன். விட்டுறாதீங்க, வைப்பிட்டுறாதீங்க. உள்ள இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து பேசுங்க. ரெடி? ஓகே. இருங்க ஷியாம், அவங்க வந்து என்ன வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தப்பு பண்ணா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்டனை இருக்கணும். ஆனா இங்க தப்ப வந்து தப்பாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கனால தப்பு பண்றவங்க எப்படி பயப்படுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் தண்டனைகளை உறுதிப்படுத்தணும். இன்னும் தண்டனைகளை கடுமையாக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் எங்க சைடுல கேக்குறேன். தம்பி நீங்க. ஸோ நான் ஒரு நாள் முதல்வராக ஆனேன் அப்படின்னா என்னுடைய முதல் கையெழுத்து எந்த இது இருக்குன்னா, இது வரைக்கும் அரசியல்ல ஊழல் பண்ணவங்க எந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றேன். ஏன் குடியுரிமையை ரத்து பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, அடிப்படையா கிடைக்க வேண்டிய எந்த ஒரு வசதியும் குடியுரிமை இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை பார்த்து மற்றவங்களுக்கு பயம் வரும். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே ஊழலை ஒழிச்சிருவேன். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே சமூகத்துல மாற்றம் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவுதான். எங்க சைடுல சொல்றது என்னன்னா, நாங்க ஒரு நாள் சிஎம் ஆனா ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. சோ உங்க சைடுல வேற யாரும் ரேஷன் அட்டையில இருந்து எல்லா விதமான சலுகைகளையும் கட் பண்ணிடுவேன். ஆமா, அவங்கள சமுதாயத்துல இருந்து தனித்து வச்சிருவேன். ஊழல் பண்ணா அது ஒரு அசிங்கம், சமுதாயத்துல இருந்து விலகி போகணுங்கிற மாதிரி மனநிலையை உருவாக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. சரி, நமக்கு வந்து ஊழலை ஒழிப்பேங்கிறது கிடைச்சாச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சாச்சு.